வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம், அதனால் என்னுடைய சரீரத்திற்காக திருச்சபையாகிய மக்களாகிய நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களிலே எனக்கு ஒரு பேரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மருமகளுக்கு சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு பேரனை பிறக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த கூடுதல் ஆசீர்வாதத்திற்காகவும் திருச்சபையராகி நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு, தேவன் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். அப்போது சில காரியங்களுக்கு தேவன் பதில் அளிக்காமலும் இருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய இந்த பதில் ஒருவருக்கு சீக்கிரமாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு அது தாமதமாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு உடனடியாகவும் கிடைக்கலாம். தேவன் சித்தம் வைக்கும் பொழுது, தேவனுடைய வேலை வரும் பொழுது, நாம் வேண்டிக் கொண்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். நாம் வாசித்த 116வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே 7வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து இப்படி ஒரு வேண்டுதலை தேவனுக்கு முன்பதாக வைக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு ஜெபம். தாவீது ஏறெடுக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார், அந்த நன்மை நிமித்தம் நீ அமைதலாக இரு, அமைதலான வாழ்க்கைக்குள்ளாக உன்னை ஈடுபடுத்திக்கொள் என்று சொல்லி தேவனிடத்தில் இந்த ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஏன் இந்த ஜெபத்தை தாவீது ஏறெடுக்க வேண்டும்? இந்த சங்கீதம் தாவீதை மரணத்திலிருந்து காக்கப்பட்டதினால, அவனுக்கு வந்த நெருக்கத்திலிருந்து அவன் விடுதலை செய்யப்பட்டதினால, இந்த மரணத்திலிருந்தும் பெரிய ஆபத்துக்களிலிருந்தும் கர்த்தர் தன்னை காத்து கொண்டபடியினாலே, அவன் பட்ட அந்த கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் வைத்து இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார், நீ அமைதலான வாழ்க்கைக்குள்ளாக உன்னை ஈடுபடுத்திக் கொள் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெபம் தாவீதுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு தனிப்பட்ட ஐக்கியத்திலிருந்து, உறவிலிருந்து பிறந்ததான ஒரு ஜெபமாக இது அமைந்திருக்கிறது. ஒரு மிக உரிமையோடு கூட தாவீது தேவனிடத்திலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவருக்கு உண்டான அந்த நெருக்கத்திலிருந்து, அதாவது நெருக்கம்னா அவருக்குள்ளான அந்த ஐக்கியம், அந்த ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறத
பார்க்கிறோம். அதே நேரத்தில் தாவீது தேவன் மீது கொண்டிருக்கிறதான அன்பின் நிமித்தமாகவும் கடவுள் தாவீதின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவும் இந்த ஜெபம் இங்கே அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே கடவுளுக்கும் நமக்கும் சரியான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால், கடவுளுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது நிச்சயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் தாவீதுக்கு பல தேவைகள் இருந்தது. அந்த தேவைகளின் நிமித்தமாகவும் இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி ஜெபம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்தலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்னை சுற்றிலும் மரண நேர்கிறதான காரியங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறது. என் ஆத்துமா எப்பொழுது வேண்டுமானாலும் சாகலாம், ஆகினாலே என்னை தப்புவியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். என்னுடைய படுக்கை முழுவதும் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது, இந்த கண்ணீரை ஒரு துருத்திலே வையும், இந்த கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை தாவீது தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் என் கால்கள் சறுக்குகின்ற வேளையெல்லாம், இடர்கின்ற வேளையெல்லாம் நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும். எனக்கு வரக்கூடியதான அந்த இடைஞ்சல்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காரியங்களிலிருந்து என்னை நீர் விடுவித்தருளும் என்று சொல்லி தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கின்றதா? நல்ல ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஜெபத்தை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழல் வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி நம்முடைய ஆத்துமாவுக்காக வேண்டி என்ன செய்ய முடியும்? வேண்டுதல் செய்ய முடியும். கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு, நான் கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு எனக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், இவைகளின் நேரத்தில் நான் தேவனோடு கூட என்னுடைய உறவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய கண்ணீரை போக்கும்படியாக தேவனிடத்திலே வேண்டுதல் செய்ய முடியும். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கின்ற பொழுது, நான் செய்கின்ற பொழுது உரிமையோடு கூட ஆண்டவரே நான் இந்த காரியங்களை செய்து விட்டேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் இடறிவிட்டேன் என்று சொல்லி தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கின்றோமா? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் நிமித்தம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வருகிறது, இந்த பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகும், நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும். அந்த வேளைகளிலே இந்த தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கின்றோமா? அவன் ஜெபம் இளைப்பாறுதலுக்குள் திரும்பும்படியாக,
அதாவது ஒரு அமைதலை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஜெபமாக இருக்கின்றது. அமைதல் இல்லை, என்னுடைய சிந்தனைக்குள் அமைதல் இல்லை, என்னுடைய ஆத்மாவுக்குள் அமைதல் இல்லை. இந்த சிந்தனையும் இந்த ஆத்மாவும் போராடி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், எனக்கு விரோதமான பேச்சுக்கள் வருகின்றதே, எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும், நன்மையான காரியங்களை செய்தாலும் எனக்கு விரோதமான பேச்சுக்கள், செயல்பாடுகள் வருகின்றதே என்று சொல்லி இந்த ஆத்துமாவானது அமைதியை தேடி போவதற்காக நாம் ஜெபிக்கின்றோமா? நாம் அப்படி செய்யாவிட்டால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாக கிடைக்காது. நம்ம ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் தாவீதை போல கடவுளுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு கண்டிப்பாக அவசியம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். தாவீது எப்படியாக ஜெபிக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது 5வது வசனம் 6வது வசனம், கர்த்தர் கிருபையையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி தன் விண்ணப்பத்தை தேவனிடத்திலே வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்திலே தாவீது தன் விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அவன் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் அந்த இடத்துல காணப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தர் கிருபை உள்ள ஆண்டவர், அவர் நீதி உள்ள ஆண்டவர், நம்முடைய தேவன் மனம் உருக்கமுள்ள ஆண்டவர் என்று சொல்லி தனக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். இந்த ஆண்டவர் கபடற்ற பேதையான மக்களை அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி தன் அறிக்கையை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு ஏற்பட்ட இந்த சூழலிலே நான் மெலிந்து போய் காணப்படுகிறேன் என்று சொல்லி தன் அறிக்கையை வைக்கிறான். இந்த சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்திலே, இந்த விசுவாச அறிக்கையின் மத்தியிலே கடவுள் என்னை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி தாவீது தன் அறிக்கையை வெளிப்படுத்துகிறத இந்த ஜெபத்தின் மூலமாக பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகின்றோமா? ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவர். உண்மையிலேயே தாயின் வயிற்றிலே நாம் எப்பொழுது உருவானமோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகின்றது, நம்மை வழிநடத்துகின்றது, நம்மை பலப்படுத்துகின்றது. அது காலை தோறும் நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய காரியங்களை கொடுக்கின்றனவாக இருக்கின்றது. ஆகினால்தான் தாவீது கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, நீர் கிருபை உள்ள ஆண்டவர், இந்த கிருபையினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், இல்லை என்று சொன்னால் நான் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன் என்கிற வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறான். அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் என்றைக்கோ மறைந்து போயிருப்போம். இதுவும் கிருபையின் காலத்துக்குள்ளதாக தான் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது கிருபையின் காலம். அப்போ கிருபை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இத்தனை வயது வரைக்கும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து அந்த கிருபை தாங்குகிறது, போராட்டத்திலிருந்து அந்த கிருபை நம்மளை தாங்கிக் கொள்கின்றது.
ஜீவனோடு கூட அந்த கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த கிருபையை நீங்களும் நானும் அறிக்கை செய்கின்றோமா? ஏனென்று சொன்ன அந்த கிருபை என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை மறந்து விடாதீர்கள். யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ கிருபை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த கிருபை உள்ள ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்ய வேண்டும். அதைத்தான் தாவீது இந்த இடத்திலே செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது அவன் சொல்கிறான், இந்த ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவரிடத்திலே ஒரு அநியாயத்தையும் பார்க்க முடியாது. அவர் நீதிபரர், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற ஆண்டவர் என்று சொல்லி தாவீது அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் மன உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி இந்த தாவீது அறிக்கை செய்கின்றார். என்னுடைய ஆண்டவர், என்னை வழிநடத்தி கொண்டு வருகிற இந்த ஆண்டவர், மரணத்திலிருந்து என்னை தப்புவித்த இந்த ஆண்டவர், என் ஆத்துமாவை மரணத்திற்கு உள்ளாக போகாதபடிக்கு செய்த இந்த ஆண்டவர் மனம் உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி தன்னுடைய அறிக்கையை தேவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றார். உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் மனம் உருக்கம் உள்ளவர் தான். அவருடைய இரக்கங்கள் நம்மேல் இருக்கிற வரைக்கும் அவர் மனம் உருக்கம் உள்ள ஆண்டவர் தான். ஆனால் எபிரேயர் 12:29 வாசிங்கள். எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஒரு பக்கத்தில் அவர் மன உருக்கமுள்ள ஆண்டவர் என்று சொல்லி தாவீது அறிக்கை செய்கிறான். ஆனால் இன்னொரு இடத்துல இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி. நீ தேவனுக்கு விரோதமாய் நீ செயல்படுகின்ற பொழுது அவர் அக்கினியாய் உன்னிடத்தில் செயல்படுவார். மறந்துடாத. உன்னுடைய உறவு தேவனிடத்திலே ஐக்கியப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் என்று சொன்னால், அவர் உனக்கு மனம் உருக்கம் உள்ளவர். நீ தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக, தேவ ஊழியங்களுக்கு விரோதமாக உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் என்று சொன்னால், அவர் பட்சிக்கிற அக்கினி அதை பட்சித்து போடுவார். இல்லையா? தாவீது இந்த இடத்துல ஆண்டவரை பற்றி அறிக்கை செய்யும் பொழுது இந்த ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இல்லையா? அதனால தான் இந்த சங்கீதத்தில் 15வது வசனத்தில் அவன் இன்னொரு அறிக்கையை அவன் செய்கிறான். எப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறான்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. தன் ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்கிற இன்னொரு அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய மரணம், நீதிமான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது அருமையானதாக இருக்கும். அவர் அந்த ஆத்துமாவை பார்த்து சந்தோஷப்படுவார், அந்த ஆத்துமாவை பார்த்து பூரிப்படைவார். இல்லை என்று சொன்னால் நீ செத்து போன பிற்பாடு இல்லை, உன்னை பார்த்து யாரும் இவன் அருமையானவன், இவன் நல்லவன் அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்திலே கடவுளோடு கூட நீ நெருக்கமான நீ உறவை வைக்கின்ற பொழுது, கடவுளுடைய சுபாவ அன்பு, அவருடைய தன்மைகள், கடவுளுடைய குணங்கள் உனக்குள்ள இருக்கின்ற பொழுது
நீ உன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு உன்னை அநேகர் போற்றுவார்கள். இல்லை, இது சாவு வீட்டில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டம் இப்படி வாழ்ந்தான், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துதலான ஒரு செய்தி ஒரு இடத்துல பேசப்படும், இன்னொரு இடத்துல இன்னொரு கூட்டம் பேசும், அவன் இந்த உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் செத்து போவது நல்லது தான், இப்படி ஒரு கூட்டம் பேசும். இதில் நம்ம எதில் இருக்கிறோம்? தாவீது இங்கே அறிக்கை பண்ணுறான், இந்த ஆத்துமா கர்த்தருடைய பார்வையில் மரணத்துக்கு பிற்பாடு அவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி கடவுளே சாட்சி கொடுக்கிறத இங்கே பார்க்கலாம். அப்படி நம்முடைய மரணமும் கடவுளால் சாட்சி கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். உலகத்தில் நம்ம பிரியமாக வாழணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும், மனிதர்கள் மத்தியில் நம்ம அன்புள்ளவர்களாக கடவுளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து தீதா ஒரு மனிதனும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசப்பட்டால் நம்முடைய மரணம் கடவுளுடைய பார்வையில் அருமையானதாக இருக்காது. அது அருமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக நம்ம வாழ வேண்டும். அவருடைய அன்பு நமக்குள் பிரவாகித்து ஓட வேண்டும். அப்படிப்பட்டவருடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படியா இருக்கும்? அருமையாக இருக்கும். இந்த தாவீது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்கிறது போல நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், அறிக்கை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அறிக்கைகளை செய்வதற்கும் ஒரு தகுதி வேண்டும். இந்த தகுதி நம்மை சார்ந்து இல்லாதபடிக்கு, நம்முடைய நம்பிக்கையை சார்ந்து இராதபடிக்கு, நம்முடைய விசுவாசத்தை சார்ந்து இராதபடிக்கு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கையைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய அறிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கணும். கடவுளை சார்ந்து அந்த மாதிரியான ஒரு அறிக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தாவீது அப்படித்தான் அவன் செய்கிறான். அவனுடைய நம்பிக்கை அத்தனையுமே கடவுளை சார்ந்திருந்தது. தாவீது தன்னுடைய 16வது சங்கீதத்தில் எழுதும்போது இப்படியாக சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் அந்த நம்பிக்கை, அதுதான் அந்த விசுவாசம். இந்த தாவீதை போல விசுவாசத்தையும் கிருபையும் சார்ந்து உள்ளவர்களாக நம்ம இருக்கின்றோமா? அவருடைய கிருபை என் மீது இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேச்சுக்கள் வருகிறது இல்லையா? அந்த பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் நீ கர்த்தரை சார்ந்திருப்பாய் என்று சொன்னால், கடவுளுடைய கிருபையை சார்ந்திருப்பாய் என்று சொன்னால், அவை ஒன்றும் உன்னை ஒன்றும் செய்யாது. என்னை அசைக்கப் போவது ஒன்றும் கிடையாது என்று சொல்லி தாவீது சொல்கிறது போல நான் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்களும் நானும் சொல்ல முடியும். அப்படி நம்முடைய விசுவாசம் எதை சார்ந்திருக்கிறது? நம்முடைய ஜெபம் எதை சார்ந்திருக்கிறது? அப்படி கடவுளை சார்ந்து இந்த அறிக்கை இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் என்ன கொடுப்பார்? பதில் கொடுப்பார். இந்த மாதிரி பிரசங்கத்தை எத்தனையோ பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் அதே வார்த்தைகளை கொண்டு தான் உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறார். சற்று வித்தியாசத்தோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜெபத்தை இங்கே என்ன செய்கிறான்? வைக்கிறான். விசுவாசத்தை சார்ந்து அவன் ஜெபிக்கின்ற வேளையில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார் ஏனென்று சொன்னால், என்னுடைய தேவன், நான் விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருக்கிற இந்த தேவன் மன உருக்கமுள்ள தேவன் என்று சொல்லி தன்னுடைய அறிக்கையை செய்கிறத பார்க்கிறோம். அவர் இப்படி செய்கின்ற பொழுது அவர் நம்முடைய இரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுவார். நம்முடைய ஜெபங்கள் இப்படி இருக்கணும்.
அப்படி இருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய தேவனாக மாறிவிடுவார். அவர் தமது சித்தத்துக்கும் அவருடைய தன்மைக்கும் ஏற்றவாறு அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தராவிட்டாலும் அல்லது நாம கேட்கிற எல்லா காரியத்தையும் இந்த கடவுள் தராமல் போனாலும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய தன்மைக்கும் ஏற்றதுமான காரியங்களை நிச்சயமாக ஒரு நாள் அவர் தருவார். அவருடைய சித்தம், அவருடைய வேலை ஒரு நாள் வரும். அந்த நாளிலே தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இதைத்தான் தாவீது இந்த இடத்துல அவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே இந்த இடத்துல அவன் சொல்கின்ற பொழுது, நான் வேண்டுதல் செய்கிற இந்த ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவர், நீதி உள்ள ஆண்டவர், மன உருக்கம் உள்ள ஆண்டவர் என்று சொல்லி அவர் கபடற்றவர்களை, பேதமை உள்ளவர்களை அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய அறிக்கையை செய்கிறத பார்க்கின்றோம். மூன்றாவது காரியமாக 6வது வசனத்தை வாசியுங்கள். கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், என்னை ரட்சிக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது ஒரு குழந்தையை போல விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்குள்ளாக, அந்த குழந்தைக்குள்ளாக என்ன இருக்காதுன்னா கபடம் இருக்காது. அதுதான் அவன் தாவீது வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஒரு குழந்தையை போன்றதான எண்ணங்கள், சிந்தனைகள் உனக்குள்ள இருக்கணும். உன்னுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல கபடற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல அவன் பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் எவ்வாறாக மாறுகிறது என்று சொன்னால், உதவியற்றவர்கள், பிறரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இல்லையா, தங்களுடைய நம்பிக்கையில குழந்தையை போன்றவர்கள் என்ற வார்த்தையை, இந்த கபடற்றவர்கள் என்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுகிறது. அப்போ உதவியற்ற மக்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். தன் நம்பிக்கையிலே செயலிழந்து போனவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். தன்னுடைய நம்பிக்கையிலே குழந்தையைப் போல ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கின்ற நபர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான தன்மைகள், இந்த மாதிரியான மனப்பான்மை தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரியான தன்மைகளிலே ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்கின்ற பொழுதும் அந்த கேள்விகளுக்கு தேவன் பதிலையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் சில ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுப்பது கிடையாது. சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு தாமதம் பண்ணுகிறார். சில ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கொடுக்கிறார். தேவனுடைய பதில்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த ரகசியம் புரியும். மனிதனுக்கு அந்த ரகசியம் விளங்காது, அது புரியாது. தேவன் எப்போதுமே நம் ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். கண்டிப்பாக தருவார். நீ என்ன விண்ணப்பம் வைத்தாலும் அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். அவர் பதில் கொடுக்கிற விதத்தை உங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் உண்மை, இல்லையா? 3 விதங்களில் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். ஒன்று, அவர் இல்லை
என்று பதில் அளிக்கின்றார். இன்னொரு இடத்துல வெயிட் பண்ணு வரும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விதத்தில் உடனடியாக அப்பவே நீ எப்போ ஜெபம் பண்ணுறிய அந்த நிமிஷத்திலேயே தேவன் பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 தடவை ஜெபிக்கின்றான். 3 தடவை அவன் ஜெபிக்கிறான். நம்ம வாசித்த 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் 3 தரம் ஜெபம் பண்ணுதல்ல கர்த்தரிடத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? எஸ், என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு அற்புதமான ஒரு பதிலை தேவன் கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபை உனக்கு போதும்பா, இதை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆமாம், தேவன் அவனை சுகப்படுத்தவில்லை. அதுக்கு பதிலாக தேவன் அவனுக்கு கிருபையையும் பலத்தையும் பவுலுக்கு என்ன செய்றாரு? கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? ஆமாம். அதாவது அவருக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் பதில் இல்லைன்னு சொல்லிட்டு என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு பதிலை இந்த பவுலுக்கு என்ன செய்றாரு? ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறமா பாரு, உனக்கு நீ கேட்ட அந்த ஜெபத்திற்கு இப்போது என்ன கிடையாது? பதில் கிடையாது. ஆனால் இவர் பதில் கொடுப்பதற்கு இரக்கமுள்ள ஆண்டவர், மனம் உள்ள ஆண்டவர். அந்த பதிலுக்கு அவர் இல்லையா செவிசாய்ப்பதற்கு, பதில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் அதில் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் அந்த பதிலை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன் என்பதையும் இந்த காரியங்களிலே பார்க்க முடியும். ஏன் இப்போது கேட்ட பொழுதே அவர் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை, அவருடைய சித்தம் இன்னும் வரவில்லை. ஆகையினால தான் அவனுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் இப்போது இல்லை என்கிற பதில் மாத்திரம் என்ன செய்கிறது? வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தம் வருகின்ற பொழுது, தேவனுடைய வேலை வருகின்ற பொழுது நமக்கு வரக்கூடியதான அந்த பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு போகும். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தேவ அறிவு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் இதை என்ன செஞ்சுக்குவாங்க? புரிந்து கொள்வார்கள். சில பேர் பதில் கிடைக்காம போச்சுன்னா சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவர் என்னுடைய பதிலுக்கு, என்னுடைய வேண்டுதலுக்கு என்ன கொடுக்கல. ஆனால் தேவ ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். தேவனுடைய ஒரு சித்தம் ஒன்று இருக்குது, அந்த சித்தம் இப்போது இல்லை, அந்த சித்தம் வரும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்குவப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை சிந்தித்து நடக்க முடியும். 3வது காரியம், அவருடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், ஆம், இப்போதே அவர் என்ன செய்கிறார்? அந்த பதிலை கொடுக்கிறார். முதல்ல இல்லைன்னு சொல்கிறாரு, 2வது இப்போது இல்லை அப்படின்றாரு, 3வது ஆம், இப்போதே ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? பதில். உடனடியாக நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 3வது காரியத்தில் அதுதான் பார்க்கிறோம். அப்போ நம்மிலே பலர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ண உடனே என்ன கிடைச்சிடணும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு பதில். கடவுள் உடனடியாக எனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய ராஜரீக சட்டத்திற்கும் அவருடைய ஞானத்திற்கும் நம்ம ஒப்புவிக்கணும்.
நம்ம அதை செய்யறது கிடையாது. அவருடைய சட்டம் என்ன சொல்கிறது? அவர் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? அவருடைய ஞானத்திற்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் நமக்கு பதில் கிடைக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கடவுளுடைய பதில் என்ன செய்யும்? இருக்கும். 116வது சங்கீதத்தை திருப்பிக்கோங்க இல்லையா? இதில் 7லிருந்து 12 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிங்க. நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். நான் இப்போ விசுவாசிக்கிறேன், ஆகையினாலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என்னுடைய மனக்கலக்கத்தின் நிமித்தம் நான் சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எதை செலுத்துவேன் என்று சொல்லி அவனுடைய அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த விண்ணப்பத்தை அவன் வைக்கிறான். நான் என்னையா செலுத்த முடியும்? நான் கேட்ட காரியத்துக்கு மேலாக இந்த ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் அவருக்கு ஈடாக நான் என்ன செலுத்துவேன்? இந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருக்குதா? கடவுள்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இல்லை, அவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தாவீது சொல்கிறான், எனக்கு செய்த அந்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்த போகிறேன்? நிறைய செலுத்தணும். ஆண்டவருக்கு நிறைய செலுத்தணும். நம்முடைய ஆத்துமா என்னென்ன சொல்கிறதோ அத்தனையும் கடவுளுக்கு என்ன செய்யணும்? செலுத்தணும். ஏன்னா நம்ம கேட்ட காரியத்திற்கும் மேலாக தேவன் செய்திருக்கிறாரே அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தராக என்ன செய்யணும்? எண்ணணும். எண்ணி என்ன செய்யணும்? ஆமாம், மேலான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. 8வது அதிகாரம் 48வது. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்று சொல்லி. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 12 வருஷமாக பெரும் பாடுபட்டதான ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தான். இந்த இடத்துல ஆண்டவர் 12 வருஷமாக சுகமில்லாத அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்ததும் அல்லாமல் மேலான ஒரு காரியத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, உனக்கு சமாதானமும் கிடைக்கிறது. இதான் மேலான காரியம். இதை விட நமக்கு என்ன வேணும்? ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலிருந்து ரட்சிப்பு, நமக்கு வரக்கூடிய பாடுகளிலிருந்து ரட்சிப்பு, உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இவையெல்லாம் கிடைக்கின்ற பொழுது அதோடு கூட நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் கிடைக்கிது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. இது ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. மனம் உவந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மேலான காரியங்களை செய்கிறார். நமக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, விடுதலையை கொடுத்தது மாத்திரமல்ல, கூட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சகோதரிக்கு அவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ திடன்கொள் மகளே, உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்படி நிறைய சம்பவங்கள் வேதத்தில் நம்ம உண்டு. அவைகளாம் சொல்வதற்கு
நேரம் போதாது. அப்போ ஆண்டவர் உடனடியாக அவர் என்ன செய்கிறார்? சுகத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல இந்த 12 வருஷமா வியாதிப்பட்ட இந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே உடனடி ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். சரீர தேவைகளை மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? தாவீது ஏன் ஜெபித்தான்? எப்படி அவன் ஜெபித்தான்? இல்லையா? அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது? தேவனுடைய பதில் எப்படியாக காணப்பட்டது என்று சொல்லி சில ஜெப குறிப்புகள் மூலமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்திருக்கிறீர்களா? ஏன் ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறது? நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறாரா? இந்த சிந்தனையோடு கூட இந்த இடத்தை விட்டு இன்றைக்கி நம்ம கடந்து போவோம். பிசாசானவன் பல விதத்தில் நம்முடைய ஆத்மா அமைதல் இருக்கக்கூடாதபடிக்கு செயல்படுவான். ஒருவேளை அவன் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து செயல்படுவான். சில நேரங்களில் சில மனுஷர் மூலமாக நேரடியாக கொண்டு வந்து செயல்படுவான். சில நேரங்களில் வியாதிகளை கொண்டு வந்து செயல்படுவான். தாவீது சொல்கிறான், என் ஆத்மாவே நீ இளைப்பாறுதலுக்குள் திரும்ப, நான் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன், நீ இளைப்பாறுதலுக்குள் திரும்ப என்று சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஆனால் சாத்தானவன் உன்னை அமைதியான நிலைமைக்குள்ளே கொண்டு போக விட மாட்டான். பிரச்சனைகளை தூண்டுவான், பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான். அவன் எந்த விதத்திலேயாவது அந்த அமைதியை குலைப்பதற்கு திட்டம் போடுவான். இல்லையா? இது சாத்தானுடைய செயல்பாடு. ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடு, அவருடைய சித்தத்துக்கும் இல்லையா அவருடைய வேலைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஒரு அமைதல் கிடைக்கும். இங்கே எப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக இருக்க போகிறீர்கள் என்பதை உங்களுடைய பார்வையில் வைக்கிறேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து. இந்த வருஷம் முழுக்க இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரம் கொடுப்பதுக்கு ஒருத்தன் இருக்கிறான் இல்லை? அவன் உபத்திரத்தை கொடுத்து கொண்டு தான் இருப்பான். அவனுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் நல்லதை யோசிப்பான், நல்லதை பேசுவான், நல்லது நடக்கணும்னு நினைப்பான். ஆனால் சாத்தானவனை அப்படி சிந்திக்க விட மாட்டான், அவனும் செய்ய மாட்டான். குழப்பத்துக்குள்ளே அவன் கொண்டு வருவான். ஆனால் தேவன் உங்களை அமைதிக்குள்ளே கொண்டு போவார், சமாதானத்துக்குள்ளே கொண்டு போவார், சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போவார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.